வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா மசாலா எக் பொரி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்ய போகிறோம். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நான் வந்து 2 கப் பொரி எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 எக் எடுத்திருக்கேன். இப்போ முட்டையை வந்து நல்லா பொரியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து மீடியமாக குக் ஆனால் போதும், ரொம்ப குக் ஆகக்கூடாது. இது இந்தளவு குக் ஆனால் போதும். இப்போ இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது மேலே மல்லி இலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மசாலா எக் பொரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.